ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கத்தரிக்காய் குழம்பு செய்வது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். குழம்பு செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவில் புளி ஊற போட்டுக்கலாம். இப்போ ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய், 1 டேபிள் ஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்பிலை, அப்புறம் தேவையான அளவுக்கு சின்ன வெங்காயத்தை குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்கேன். அதில் போட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறம் ஒரு பாதி சைஸு தக்காளி பழம் வெட்டி வச்சதை போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காயை போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஊற வச்சுருந்த புளியை பிசைஞ்சு அதில் உள்ள சாறை ஊற்றி நல்லா அதை அவிய வச்சுக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் தேவையான அளவுக்கு தேங்காய், 2 பல் பூண்டு, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்த பேஸ்ட்டு நம்ம தனியாக வச்சுட்டு, இப்போ நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருந்த கத்திரிக்காய் நல்லா வெந்து வந்திருக்கும். அதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் வத்தல் தூள் போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம். கலக்கினதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை ஊற்றி தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு, தேவையான அளவுக்கு உப்பும் போட்டு நல்லா கொதிக்க விட்டு இறக்குனா சுவையான கத்திரிக்காய் குழம்பு ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இது சீக்கிரம் செய்யலாம், மஸ்ட் ட்ரை.